சசிகலா, OPS, டிடிவி தினகரன் ஆகியோரை வெளியேற்றி அதிமுகவின் பொதுச் செயலாளராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு பிரச்சனைகள் எப்போதும் தலைக்கு மேல் தொங்கும் கத்தியாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. தேர்தலில் தொடர் தோல்விகள், மாவட்டந்தோறும் உட்கட்சி மோதல், அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க கட்சிகள் விருப்பம் தெரிவிக்காதது, ஏன் சட்டமன்ற இடைத்தேர்தலையே புறக்கணிக்கும் நிலைக்கு சென்றது என பழனிசாமி கால் வைக்கும் இடமெல்லாம் கண்ணிவெடிகளாக இருக்கின்றன. அந்த வரிசையில் கட்சியின் சீனியரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கு புதிய தலைவலியாக உருவெடுத்து வருகிறார். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்காக எடப்பாடி பழனிசாமிக்கு விவசாயிகள் சங்கம் நடத்திய பாராட்டு விழாவை செங்கோட்டையன் புறக்கணித்தது அதிமுகவில் சலசலப்பை ஏற்படுத்தியது. எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா புகைப்படங்கள் இடம்பெறாததால் தான் அந்த நிகழ்ச்சிகள் பங்கேற்கவில்லை என்று செங்கோட்டையன் விளக்கமளித்ததும் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பேசுபொருளானது. தொடர்ந்து ஈரோட்டில் நடைபெற்ற எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்ட மேடையில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் செங்கோட்டையனின் புகைப்படம் ஒரே அளவில் இடம்பெற்றது கவனத்தை ஈர்த்தது. அதேபோல் நிகழ்ச்சிகளில் உரையாற்றும் போதும் செய்தியாளர்களுக்கு பேட்டியளிக்கும் போதும் பழனிசாமியின் பெயரை குறிப்பிடுவதை செங்கோட்டையன் தவிர்த்து வருகிறார். இது மட்டுமல்லாது, டெல்லியில் கட்டப்பட்டுள்ள அதிமுக அலுவலகத்தை சென்னை தலைமை அலுவலகத்தில் இருந்து பிப்ரவரி 10 வீடியோ கான்பரன்ஸ் மூலம் EPS திறந்து வைத்த நிகழ்விலும் ஆப்சென்ட் ஆனார் செங்கோட்டையன். இதன் பிறகு செங்கோட்டையன் திமுகவிற்கு தாவப்போவதாகவும் ECRல் முக்கிய மீட்டிங் போட்டு அதிமுகவை தனது கண்ட்ரோலில் எடுக்க முயன்றதாகவும் கூறப்பட்டது. ஆனால் இவற்றையெல்லாம் அதிமுக மூத்த தலைவர்கள் மறுத்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் அதிமுகவின் முன்னாள் பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் விழா தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை அதிமுகவினர் உற்சாகத்துடன் கொண்டாடினர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியிலும் ஆப்சென்ட் கொடுத்து எடப்பாடி தரப்புக்கு மேலும் கிளியை உண்டாக்கியுள்ளார் செங்கோட்டையன். அதே சமயம் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடந்த ஜெயலலிதா பிறந்தநாள் விழாவில் பங்கேற்று அங்கு அவருக்கு மரியாதை செலுத்தினார் செங்கோட்டையன். அப்போது அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு செல்லாதது ஏன் என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த செங்கோட்டையன், ஜெயலலிதாவின் நினைவு நாளில் அனைவரும் சென்று அங்கு அஞ்சலி செலுத்துவோம். இந்த முறை ஜெயலலிதா பிறந்த நாளை அந்தந்த பகுதிகளில் மக்களை உற்சாகப்படுத்தும் வகையில் கொண்டாடி வருகிறோம் என்றார். நினைவு நாள் என்றால் எல்லோரும் அங்கே செல்ல வேண்டும். பிறந்த நாள் என்கின்ற போது அது மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்கு ஏதுவாக நாம் அந்தந்த பகுதியிலே இருக்கிற மக்களை ஆர்வப்படுத்துவதற்கு, ஊக்கப்படுத்துவதற்கு, கழகத்தை உற்சாகப்படுத்துவதற்கு, மீண்டும் கழகத்தினுடைய ஆட்சி அமைவதற்கு ஏதுவாக இந்த நிகழ்ச்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். OPS சசிகலா தரப்பை ஓநாய் வெள்ளாடு என்று எடப்பாடி பழனிசாமி தமது அறிக்கையில் சூசகமாக குறிப்பிட்டது குறித்து எழுப்பிய கேள்விக்கு அதற்கு அவரிடம்தான் கேள்வி கேட்க வேண்டும் என்று நழுவிச் சென்றார் செங்கோட்டையன். எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கும் நிகழ்ச்சிகளை மட்டும் புறக்கணிக்கும் செங்கோட்டையன் கட்சி பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். ஆதரவாளர்களுடன் கட்சி கூட்டங்களையும் நடத்தி வருகிறார். ஆகவே கட்சி தாவும் எண்ணம் எல்லாம் செங்கோட்டையனுக்கு இருக்காது என்றும் அவரது ஒரே இலக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பதவிதான். அதனால்தான் எடப்பாடி தரப்பும் அவரை சமாதானப்படுத்த முயற்சிகள் ஈடுபடவில்லை என்கிறார்கள் விவரமறிந்தவர்கள். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் அதிமுகவில் இப்படி ஒரு பூகம்பம் கிளப்புவது இரத்தத்தின் ரத்தங்களை மேலும் சோர்வடைய செய்துள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் செங்கோட்டையன் அதிமுக தலைமை பதவியை பிடிப்பாரா அல்லது கட்சி தாவுவாரா, இல்லை
எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கொண்டு பணிந்து செல்வாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.